வழி மாறி இவன் வெளி போக அதை கூப்பிட முடியலையே. தடுமாறி இவன் மனம் போக அதை தடுத்திட முடியலையே. வழி மாறி இவன் வெளி போக அதை கூப்பிட முடியலையே. தடுமாறி இவன் மனம் போக அதை தடுத்திட முடியலையே. காதல் வந்து கொள்ளையிட்டதோ, கண்கள் ரெண்டும் மண்டிவிட்டதோ, காலம் நேரம் மாறிவிட்டதோ, கட்டுப்பாடு மீறிவிட்டதோ. அழகாய் இவனை மாற்றிவிட்டால், அன்பால் சிறையில் பூட்டிவிட்டால், கனவில் வண்ணம் ஊற்றிவிட்டால், நெஞ்சோடு பூக்குதோ. சருகில் உயிரை திட்டிவிட்டால், விறகில் வீணை காட்டிவிட்டால், சரியோ தவறோ கேட்கவிட்டால், இது என்ன என்னாகுமோ? காதல் வந்து கொள்ளையிட்டதோ, கண்கள் ரெண்டும் மண்டியிட்டதோ, காலம் நேரம் மாறிவிட்டதோ, கட்டுப்பாடு மீறிவிட்டதோ. நாளைக்கு இதான் எத்தனை மணிக்கு வரதா சொன்னா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தூக்கம் வருது. வா போய் தூங்கலாம். நான் வரல, நீ போ. சொன்னா கேளு, நான் டயர்டா இருக்கிறேன். வா போய் தூங்கலாம். ஜீவா, வர வர உன் போக்கே தெரியல. நீ செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஏன் ப்ரொஃபஸர் ஒரு நாள் சிப்பு போட மறந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பொண்ணுங்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு டென்ஷன் ஆகி எல்லாம் வாய மூடுறீங்களா இல்ல தூக்கி வெள்ள போட்டுருவான்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இங்க வரும்போதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை தெரியுமா? ஜஸ்ட் நோ வரிஸ் அட் ஆல். போதுமா? கல்யாணம் என்னாச்சு? வாட்? உன் ஹஸ்பண்ட் திரும்ப வராருன்னு சொன்ன? சான்ஸே இல்ல. ஹஸ்பண்ட் இல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட். டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. கல்யாணம் தெரியல, இப்போதைக்கு இல்ல. அதை பத்தி இப்ப பேச வேண்டாமே. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே நிம்மதி. அவ்வளோ பிடிக்குமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா? நீ வேற, இப்பவே லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒன்றும் டைம் ஆலையே. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, போனோம். யா, நீ படு. ஓகே. விட்டா இங்கே இருக்க சொல்லு. யோ ஸ்ட்ராங். மாமா, மாமா வெளியே போடி. மாமா என்னாச்சு? பாரு, எழுதுற வேலை, போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சு. இனிமே இந்த பக்கமே வராது. கிளம்பு. மாமா, மாமா என்னாச்சு? நீ பேசாம படுற. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க என்ன வந்து இப்போ போடி. மாமா, மாம், மாமா, இப்ப என்ன ஆச்சு? மாமா, மாமா, ஏய், இப்ப எதுக்கு அவனை வெளியே தள்ளீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நானும் பாத்துட்டே இருக்கேன். ராத்திரியெல்லாம் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கு. இந்த பார், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, தூங்கு. என்ன மாமா பேசுறீங்க? ஸ்கூலும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதெல்லாம் எதுக்கும் ஒண்ணும் புரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது.
அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எனக்கு பிடிக்கல. நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? எனக்கு ஒரு லைஃப் வேணும். உங்க வசதிகளை வாழ முடியாது. எப்ப குளிக்கணும், எப்ப எந்திரிக்கணும், எப்ப யார்கிட்ட பேசணும் எல்லாம் நான் முடிவெடுக்கணும். சும்மா நீங்களே முடிவெடுத்துக்க முடியாது. நீங்க நினைச்சா தூங்கணும், நீங்க நினைச்சா எந்திரிக்கணும். போதும் மாமா, போதும். சாரி மாமா. உனக்காக தான்டா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நான் இன்னும் ரொம்ப நாளா இருக்க மாட்டேன்டா. போக வேண்டியதுதான். உங்க அப்பா எனக்கு 15 வயசுல இருந்து தெரியும். உங்க அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. நிரூபிக்கணும்டா. நீ இந்த உலகத்துக்கு நிறைய விஷயத்தை நிரூபிக்கணும். போதும் மாமா, நிரூபிச்சதெல்லாம். இவங்களுக்காக அதை செய்யணும், அவங்களுக்காக இதை செய்யணும். எல்லாருக்காகவும் எல்லாம் நிரூபிச்சதெல்லாம் போதும். எனக்கு கிடைச்ச வாழ்க்கைய எனக்கு வாழணும் மாமா, எல்லாரும் மாதிரி. முடியாது ஜீவா. இலா உன் மேல காட்டுறது பரிதாபம், அன்பு, காதல் இல்ல. அந்த வித்தியாசம் உனக்கு புரியல. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாளே, என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாளே. அவளை விடு. நீ சொல்லிருக்கியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லிருக்கியா? இல்ல. செத்துற விடா. உன் மனசை பத்தி எனக்கு தெரியும். அவ பதில கேட்டா நீ செத்துற விடா. நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்க ஜீவா. நீயும் உங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து உருவாக்குனது ஒரு பொண்ணால அழிஞ்சிடக்கூடாதுடா. நீ யாருங்கிறத மறந்து பேசுற. ஞாபகப்படுத்திக்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு. வாழ்க்கை பூரா நானும் தனியா தான்டா இருக்கேன். 65 வருஷம் ஆகுது. ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொன்னதை இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். ஒரு ஜோக்கரை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களான்னு கேட்டுட்டு போயிட்டா. அடுத்த ரேஸ் எப்பப்பா? தெரியலடா. இன்னைக்கு வரைக்கும் நாம எந்த ரேஸ்லயும் வின் பண்ணலப்பா. அடுத்த ரேஸ்ல வின் பண்ணணும்ப்பா. ஜீவா, இனிமே ரேஸ் எல்லாம் ஓடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அந்த ஆர்வ கோளாறுக்கு என்ன தெரியும்?
நாங்க ரேஸ் ஓடுவோம். நீ போ. என்னப்பா? சரி ஓடலாம். ஜீவா ஜீவா இங்க இருக்கா? ஏன் எங்க ஜீவா? இப்பதான் தூங்குனா. ஏன் என்ன? நீ தூங்க மாட்டா. ஜீவா 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 எழுந்துரு. டேய் ஓடலாமா? நரே ஒரு நிமிஷம். இந்த வாட்டி வின் பண்ணணும் பா. காட்டில் சென்றால் வாழ வேண்டும் சிங்கமாக, நீ தீயை தொட்டால் மின்ன வேண்டும் தங்கமாக, நீ தோட்டம் சென்றால் சுற்ற வேண்டும் தேனியாக, உன் தோல்வி எல்லாம் வெற்றியாக்கு ஏணியாக. உன் பாதை தோறும் பல பூக்கள் பூக்கும் சோர்ந்திடாதே, அந்த பூவின் கீழே நீ முள்ளை மட்டும் பார்த்திடாதே. சின்ன சின்னதா ஆசை இருக்கு, சூரியனை தொட்டு விட வேண்டும் எனக்கு, நெஞ்சுக்குள்ளதான் அச்சம் எதற்கு, உறங்காமல் உழைத்தாலே அந்த சூரியனும் கையில் வரும். நீ காட்டில் சென்றால் வாழ வேண்டும் சிங்கமாக, நீ தீயை தொட்டால் மின்ன வேண்டும் தங்கமாக. வைரம் என்பது ஒன்றுமில்லை, மண்ணில் புதைந்த கரித்துண்டுதான். வெற்றி என்பது ஒன்றுமில்லை, பொறுமை காக்கும் கனவுகள் தான்.